Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கோம். அதாவது நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து மண்டே தான் நடக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 12th மேக்ஸுக்காக 3 நாட்கள் வந்து நமக்கு வந்து லீவ் இருக்குது. இந்த 3 நாளை நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவை நம்ம கொடுக்குறோம். சரியா? இந்த ஐடியா படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக குவார்ட்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை அப்படியே பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா சூப்பராக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 நாள் டைம் இருக்குது. அதாவது 12/9/2025, அதாவது இன்னைக்கு, அதுக்கப்புறம் 13/9/2025, 14/9/2025 சொல்லிட்டு 3 நாள் நமக்கு டைம் இருக்குது. சரியா? இந்த 3 நாளை நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை அப்படின்னா, நம்ம வந்து 1 மார்க்ஸுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து மொதல் 3 சாப்டர் இருக்குது பாருங்கள். மொதல் 3 சாப்டரை நாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? மொதல் 3 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே போய் உட்காந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம படித்தா போதும், இதெல்லாம் நம்ம படித்தா போதும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தயவுசெய்து பார்க்காம ஓரளவுக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறது பார்க்கணும். ஏன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நல்லபடியாக அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா அடுத்து நமக்கு கேட்கவே மாட்டாங்க. சில கொஸ்டின் மட்டும் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறதே இல்லை. அதனால் தயவு செய்து கொஞ்சம் ஓவராலாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த நாட்களில் வந்து டைம் நமக்கு நிறையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக நம்ம ஓவரால் சாப்டர்ஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம். மொதல் 3 சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான். மொதல் 3 சாப்டர் இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 5ஐயும் 6ஐயும் நாளைக்கு உட்காந்து நீங்கள் உங்களால் முடிச்சிட முடியும். ஏன்னா 2 சாப்டருமே கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கும். ஃபார்முலாஸ் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாளைக்கு நீங்கள் சாப்டர் 5 and 6 நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி, அதாவது சண்டே மார்னிங் வரைக்கும் 4th யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை சண்டே கொஞ்சம் டைம் எடுத்துங்க. 4th சாப்டர் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 1 மார்க்ஸையும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா சார் 1 மார்க்குக்கு போய் தனியாக டைம் கொடுத்துருங்க. 1 மார்க்கில் 20 மார்க் இருக்குது. சரியா? 1 மார்க்குள்ளே 20 மார்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த 1 வேர்டுக்கு இம்பார்ட்டன்ட்டே கொடுக்குறதில்ல. அதாவது கடைசியாக போகிறப்ப பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த 1 மார்க்ஸ் பார்க்குறதே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க தயவுசெய்து. சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ 1 மார்க்ஸ், அந்த அளவுக்கு உங்களோட மார்க், அதாவது 90க்கு இவ்வளோ அப்படிங்கிற மார்க் வந்து லிஃப்டப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க்கே என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? வரக்கூடிய நாட்களில் நம்ம போடக்கூடிய வீடியோஸை ரெகுலராக அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.